பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய செய்தியை கேட்கும்படியான வேளையிலே அப்பா நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனே, உம்முடைய பிறப்பின் ரகசியங்களை என் தேவனீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. அப்பா, நாங்கள் உம்மை போல வாழவும், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்ததற்கு வேண்டியதான எல்லா சத்துவங்களையும் என் தேவனுடைய சத்திய வசனங்கள் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தராகிய தேவனீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இப்பொழுதும் என் தேவனே எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க போகிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இந்த படிக்குமா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா. இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி, இந்த இயேசு என்ற பெயரின் அர்த்தம் என்ன? இவர் உலகத்தை ரட்சிக்க வந்தவர். ஹல்லேலூயா. இவர் உலகத்தை ரட்சிக்க வந்த ஒரே ஒரு கடவுள் என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென், ஆமென். இந்த உலகத்தை இரண்டாய் பிரிக்கும்படியாக ஒருவரால் மாத்திரமே கூடும். இந்த உலகத்தை உருவாக்கினவர் மாத்திரமே இந்த உலகத்தை பிரிக்கவும் முடியும். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் முடியும். அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரண்டு காரியங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று மாத்திரமே இந்த உலகத்தை பிரித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் மனுஷன் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறாங்க, இந்த உலகத்தை ஆட்சி செய்த எத்தனையோ ராஜாக்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை கொண்டு மாத்திரமே இந்த உலகத்தை இரண்டாய் பிரித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இவரே இந்த உலகத்தையும் வானத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இவரே வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவரால் மாத்திரமே இந்த உலகத்தை பிரித்து காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று பிரித்து நாம் பார்க்கும்படியாக இருந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருந்தது என்ன? நியாய பிரமாணம் என்று சட்ட திட்டங்கள் இருந்தது. இந்த நியாய பிரமாணம் எதற்காக தேவன் மனுஷனுக்கு கொடுத்தார்? நியாய பிரமாணம் தேவன் மனுஷனுக்கு கொடுத்தது அவருடைய சட்ட திட்டங்களை கொடுத்தாரு. ஏன் என்று சொன்னால், மனுஷன் எப்படி இருந்தாங்க? பூமியில கடவுள் உருவாக்கினாரு, மனுஷனை உருவாக்கினாரு, மிருகங்களை உருவாக்கினாரு. ஆனால் மனுஷனுக்கு மட்டுமே ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. 6 அறிவு மனிதனுக்கு மாத்திரமே கொடுத்திருந்தார். ஆனால் இந்த 6 அறிவு படைத்ததான இந்த மனுஷன் என்ன பண்ணா? மிருகத்திற்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாதவனாக மாறுபடியான ஒரு மனுஷனாய் மாறினான். அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு? இந்த மனுஷர்களுக்கு கற்பனைகளை கொடுத்தாரு. இப்படியான ஒரு சட்ட திட்டங்களை உருவாக்கி கொடுத்து, இப்படியான காரியங்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தவறு பண்ணக்கூடாது. மனுஷனாகப்பட்ட நீங்கள் இப்படியாய் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்காக, தேவனுடைய பரிசுத்த சந்ததியாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் அவருடைய சட்டத்தை கொடுத்தாரு. அதுதான் பிரமாணம். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் கொடுக்கப்பட்டதான கட்டளைகளாய் இருந்தது. ஆனால் இந்த கட்டளை பிரமாணம் என்ன பண்ணது? மனுஷனை பாவியாய் மாற்றினது. இந்த பாவம் செய்யாதே என்று மனுஷனுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணினா? இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து இவன் மீது பாவம் மேலும் 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 வளர்ந்து கொண்டே போனது. பிரமாணம் என்ன பண்ணுச்சு? பரிகாரம் உண்டாக்கினது. இவர்கள் போய் ஆடு மாடுகள் என்ன பண்ணினாங்க? பலி செலுத்தினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்ல? ஒரு
மீட்புள்ள மீண்டும் 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 பாவத்துக்குள்ளான ஒரு மனுஷர்களாய் மீண்டும் மீண்டும் அவர்கள் பரிகாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு மனுஷர்களாய் மாற முடியாதபடியாக இந்த பரிகாரம் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வழி செலுத்த முடியாதபடியாக இருந்தது. இதற்காக தான் கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்திலே பிறக்கும்படியான ஒரு காரியம் வருமானது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறப்பதன் மூலமாய் என்ன நடந்துச்சு? இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உருவாகினது. ஹல்லேலூயா. எப்படி உருவானது? இந்த கிறிஸ்து எப்படி வந்தாரோ அவர் என்ன பண்ண போகிறார்? அவர் நம்மளை வந்து இந்த பூமியிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள், உலகத்தின் ஜென்ம பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தினால கழுவும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தும்படியாகவே பரலோக தேவன் இந்த பூமியிலே ஒரு மனிதனாய் அவதரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிறு குழந்தையாய் ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு குழந்தையாய் பிறந்தார். ஒரு கன்னியின் வயிற்றிலே அதிசயத்தின்படியாக ஒரு குழந்தையாய் பிறந்ததான இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தது நோக்கம் என்ன? அவர் தேவாதி தேவன், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் நடக்கும். ஆனாலும் அவருடைய சட்ட திட்டங்களின்படியாக தேவன் மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்தார். மனிதனாய் பிறந்து இங்கே வளர்ந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த பாவ உலகத்திலிருந்து இந்த பாவ மனுஷர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் மூலமாய் மாத்திரமே இன்னைக்கு நாம் அனைவரும் எப்படி பண்ணியிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாய் இன்று நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்குரிய மனுஷர்கள் என்று தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறும்படியான ஒரு பெரிய பரம பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் பிறப்பால் மாத்திரமே நம்மளுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவானவர் பிறந்ததன் நோக்கம் எதற்காக? நம்மளையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நம்மளையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாறும்படியாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. யார் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நம்மளுக்கு மனுஷர்கள் செய்து கொடுக்கலாம். ஆனா என்ன வேணா பணம் சம்பாதிக்கலாம், உலகத்துல நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனா நம்ம போய் சேர வேண்டிய பரலோக ராஜ்யத்திற்கு நம்முடைய தேவன் மாத்திரமே நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவனிடத்திலே நாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக, அவர் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக, அவர் இந்த உலகத்திலே நம்மளுக்கு பாவத்தில் இருந்து பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை தானே தாழ்த்தி மனுஷ ரூபம் எடுத்து ஒரு குழந்தையாய் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நமக்காய் பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரையும் இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாக்கள், உலகத்தையே ஆண்டதான மனுஷர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறாங்க. பிறந்தவங்க எல்லாமே கைவிரிச்சிட்டு மரித்து போனவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உலகத்துல பிறந்த அத்தனை பேருமே ஒருவர் கூட உயிர் பெறவில்லை. உலகத்துல பிறந்த எவ்வளவு பெரிய மகான்கள், உலகத்தையே ஆளுவேன் என்று சொல்லி ஆண்டவர்கள் கூட உலகத்திலிருந்து என்ன பண்ணாங்க? மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒருவருடைய கல்லறை மாத்திரம் இன்றளவும் திறந்திருக்கிறது. ஒரே ஒருவர் மாத்திரமே உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே இன்றளவும் திறந்திருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மரித்தார், மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆவியாய் அல்ல, முழு சரீரத்தோடு மீண்டும் உயிர் தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு அத்தாட்சியாக நம்முடைய செயின்ட் தாமஸ் அவர்கள், அதாவது தூய தோமா அவர்கள் என்ன பண்ணினாரு? இயேசு கிறிஸ்துவுடைய விழாவின் கைகளை விட்டு பார்த்தனர். அவருடைய கைகளிலும் விழாவிலும் கரங்களை விட்டு இயேசுவுடைய சரீரத்தின்படியா இருக்கிறாரா, இல்லை இவர் ஆவியா இருக்கிறாரா என்று அவர் கைகளிலும் விழாவிலும் விரலை விட்டு பார்த்தார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தோமாவே
சந்தேகிக்கிறாயா? இத பாருப்பா, என்னை வந்து என்ன பண்ண, என்னோட துவாரங்களிலே உன் விரல்களை விட்டு பாரு அப்படின்னு சொல்லி கூட இந்த தோமா அப்பா கூட ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லல. இந்த தோமா என்ன பண்ணார் தெரியுமா? அவர் போய் தன்னோட விரலால இயேசு கிறிஸ்துடைய கைகளின் துவாரங்களிலே கையை விட்டு பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் ஆவி அல்ல, இவர் மனிதனாய் தான் இருக்கிறார், இவர் சரீரத்தோடு தான் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இந்த தோமா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தொட்டு உணர்ந்து பார்த்தார். அதனாலதான் உலகம் முழுவதும் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றும்படியாக இந்த தோமா அவர்கள் நம்மளுக்கு இந்த தேசத்துல, இந்திய தேசத்துல அவர் வந்து இந்த கிறிஸ்துவாகிய தேவனை நம்மளுக்கு அறிவிக்கும்படியாய் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன். இயேசுதான் உலகத்தின் தேவாதி தேவன். இவரை போல ஒருவரும் உலகத்திலே பிறந்ததில்லை. இந்த தேவனை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கண்களை திறக்கும்படியாக, நாம் தேவனை நோக்கி அறிந்து கொள்ளும்படியாக இந்த தோமா அவர்கள் நம்மளுக்கு வந்து இந்த கிறிஸ்துவை நம்மளுக்கு அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக நாமும் கூட இந்த நாளிலே உண்மையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தது எதற்காக? நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் நாமும் மாறணும் என்றதற்காக, நாமும் பரிசுத்தமுள்ள ஜனமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென். இன்னைக்கும் ஒரு கல்லறை திறந்திருக்கிறது. யார் கல்லறை? அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே. யாருமே இந்த உலகத்துல யாருடைய ரத்தமும் நம்முடைய பாவங்களை என்ன பண்ண முடியல, இதுவரையும் கழுவ முடியல. கழுவன ஒரே ஒரு ரத்தம், இந்த உலகத்துக்கு பாவத்தின் மீட்பு கொடுத்தது ஒரே ஒரு ரத்தம் என்று சொன்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் நம்ம இன்ற நாளில எல்லாம் ஒரே சரீரமாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் தேவன் இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் மாற்றி இருக்கிறார். யார் யாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியில் இருந்தோம், யார் யாருக்கு தெரியாதவர்களாய் இருந்தோம். பல சாதிகள் பலவிதமான மொழிகளுக்குரிய மனுஷர்களாய் வாழ்ந்தோம். ஆனா இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இந்த தேவனை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கு நம்மளை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மளையும் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் யாராவது ஒரு வாசிக்க கேட்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தேவனாகிய கர்த்தர் பாவத்தை மன்னிப்பதற்குரியதானவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த கிறிஸ்து செய்கிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பாருங்க. படிமான வசனத்தை 2:10. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய
நாம பார்க்கிறோம். இவரால் மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாளத்தை நாம் இங்கே அறியும்படியாக இந்த காரியம் நடக்கிறது. எப்படி நடக்கிறது? ஒரு பாவத்தின் மனுஷன் தன் பாவத்தை நிமித்தம் அவன் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? திமிர்வாதக்காரனா இருக்கிறான். திமிர்வாதக்காரனா யாரு? திமிர் பிடிச்சவனா? திமிர்வாதக்காரன் என்பவன் அவன் பரலைஸ்ட் அட்டாக் ஆனவன். அவனுக்கு கையும் விளங்காது, காலும் விளங்காது, எழுந்திருக்க முடியாது, அவனால உட்கார முடியாது. எல்லாமே எப்படி இருக்கும்? அசைவற்றவனாய் இருப்பான். அவன் படுத்த படுக்கையாய் இருந்தவன், அவன் படுத்த படுக்கையாய் இருந்ததான இந்த மனுஷனை தேவன் சொல்லுகிறாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரால பாவத்தை மன்னிக்க முடியும்? தேவன் ஒருவரால் மாத்திரமே பாவத்தை மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பாவங்களை மன்னிக்க கூடியவராகிய இந்த தேவாதி தேவன் ஆகிய கிறிஸ்து அவருடைய நாமம் மாத்திரமே, அவரால் மாத்திரமே பாவத்தை மன்னிக்க முடியும். அதனாலதான் அவர் சொன்ன உடனே அந்த திமிர்வாதக்காரன் உடனடியாய் எழுந்து அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு முன் நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரையாவது பார்த்து, ஒரு மனுஷனை பார்த்து இப்படியா எழுந்துச்சு நடந்து போன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் வாயில வந்ததெல்லாம் நம்ம சொல்லி தட்ட ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணுவோம்? போடா அறிவு கட்டான, யாரை பார்த்து இப்படி சொல்ற நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த தேவன் சொன்னா உடனடியாய் எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிக்க கூடியவர். இவன் பாவம் மன்னிக்கப்பட்ட அடுத்த நொடியே அவன் எழுந்து, பாவ கட்டுகள் உடைந்த உடனே அவன் எழுந்தான், எழுந்து நடக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வல்லமை. இவர்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர். அதனுடைய காரியம், அதனுடைய வல்லமையை தான் இங்கே நாம் படித்து அறிந்திருக்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 40-42 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவனிடத்தில் வந்து முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலாகும் என்று வேண்டிக் கொண்டான். எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நம்ம போயிட்டு நம்மளோட பாவங்களை மன்னிக்கவும், நம்மளுக்கு சுகம் பெற்றுக் கொள்ளவும் போயிட்டு யாராவது ஒரு மனுஷனுக்கு போய் நம்ம அமர முடியுமா? உலகத்தின் பெரிய ஆட்சிக்காரனா எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம். மேபி ஒரு ட்ரம்ப் மாதிரியான ஒரு மனுஷனா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பிரசிடென்ட்டா இருக்கலாம், இல்ல பெரிய தலைவரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு மகானா கூட இருக்கலாம். நம்ம போய் ஒரு இடத்துல ஐயா என் பாவத்தை மன்னிச்சுட்டு எனக்கு சுகம் தாங்க ஐயான்னு சொல்லி நம்ம யாருக்கிட்டையாவது உலகத்துல யாராவது போய் கேட்டது உண்டா? அப்படி கேட்டது இருந்தாலும் யாராலும் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ரட்சிப்பு கொடுக்க முடியுமா? இந்த குஷ்டரோகி போறான், தேவனிடத்துல போய் முழங்கால் படியிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு என்று சொன்னார், என்னை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. உமக்கு சித்தம் என்று சொன்னார், எனக்கு சுத்தமாகுங்க பாடுன்னு ஒரு குஷ்டரோகி பிடித்தவன் தேவனிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறான். இந்த தேவனாகிய கர்த்தர் இவருடைய விசுவாசத்தை அறிந்ததும் அவரிடத்தில் என்ன சொல்லுகிறாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்ன உடனே அடுத்த நொடியே அந்த குஷ்டரோகி என்ன ஆனானா? சுத்தமானான். ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகி அவனை விட்டு நீங்கி போயிற்று. இவனுடைய திமிர்வாதம் உடனடியாய் அவனை விட்டு நீங்கி போயிற்று. காரணம், இந்த தேவன் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. இவர் ஒருவரால் மாத்திரமே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு தர முடியும், இந்த உலகத்தை மீட்க முடியும். இவரால் மாத்திரமே உலகத்தின் பாவங்களை நீக்கி மனிதர்களை பரிசுத்தமாக்க முடியும். அந்த தேவனாகிய கிறிஸ்து தான் பிறந்து 2000 வருடங்களுக்கு மேலாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறந்து 2000 வருடங்களாய் மாறினது, காலங்கள் கடந்து சென்றது. இந்த கிறிஸ்து நமக்காக பிறந்தாரு. இந்த கிறிஸ்து நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்தாரு. இந்த கிறிஸ்துவுக்காக நாம் என்ன இதுவரையும் செய்திருக்கிறோம்?
2000 வருடங்கள் கழிந்து விட்டது. 2000 வருடங்கள் முடிந்து 2021 வருஷத்தின் கடைசி மாதத்திலேயும் நாம் ஏதோ வந்திருக்கிறோம். மீண்டும் கிறிஸ்துவை குறித்து, அவருடைய கருவை குறித்து நாம் புதிதாய் கேட்பது போல நாம் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய இருதயத்திலே கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? நாம் கிறிஸ்துவை போல வாழபடியான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்னா நம்முடைய கிறிஸ்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அனைவருக்கும் நன்மைகளை செய்தார், அனைவரையும் ரட்சித்தார், அனைவரையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாய் மாற்றினார். அவருடைய சீஷர்களாய், அவருடைய விசுவாசிகளாய் மாறினோம். இப்பொழுது அவருடைய சீஷர்களாய் மாறும்படியாக எத்தனை 2 வருஷங்களுக்கு முன்பாகவே தேவன் நம்மிடத்துல சொல்லிட்டாரு, ஒண்ணுமோ நீங்க விசுவாசிகளாய் இருக்காதீங்க, நீங்க என்ன வாங்க, சீஷர்களாய் மாறுங்க. ஒரு புருஷன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? புது மாப்பிள்ளை புது பொண்ணா இருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆயிடுவாங்க? அந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு குழந்தை வந்துரும். புது மாப்பிள்ளை பொண்ணா இருந்தவங்க ஒரு பெற்றோராய் மாறுவாங்க. அந்த பெற்றோராய் மாறி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவரோட பிள்ளையை வளர்த்து அநேக பிள்ளைகளுக்கும் அநேக பேர குழந்தைகளுக்கும் ஒரு மனுஷராய் மாறுவார்கள். நாம் விசுவாசிகளாய் மாறணும். இந்த கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் விசுவாசித்தோம். நாம் விசுவாசித்து இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த கிறிஸ்துவுடைய சீஷர்களாய் மாறி இருக்கிறோமா? இந்த தோமா இந்த உலகத்திலே பல இடங்களுக்கு கடந்து சென்றார். இந்தியாவிலும் வந்தாரு, நமக்கு கிறிஸ்துவை அளித்தாரு. அவர்கள் இந்த நாட்டுக்குள்ள வரல என்று சொன்னா நம்ம இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்திருப்போமா? இந்த கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. வெறும் 12 பேரும் அப்போஸ்தலர்கள் சேர்ந்தும் இந்த உலகம் முழுவதும் அநேகருக்கு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனா நான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்த கிறிஸ்துவை அறிஞ்சி, நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்துவனாய் இருந்து நான் எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்துவுடைய அன்பை நான் கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பையும் இவருடைய மீட்பையும் காரியங்களை நாம் இந்த உலகத்துல இருக்கிற நம்முடைய நண்பர்களுக்கு அறிவித்திருக்கிறோம்? தேவன் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. அவருடைய நாள் சமீபமாகிவிட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாள் சமீபமாகிவிட்டது. இன்னமும் நீங்க தாமதிக்க வேண்டாம். இன்னுமாய் நீங்கள் விசுவாசித்ததெல்லாம் போதும். நீங்க நல்ல விசுவாசிகளாய் மாறிவிட்டீர்கள். இனிமேல் அவருடைய சீஷர்களாய் மாறுங்க. ஹல்லேலூயா. இனிமேல் அவருடைய சீஷர்களாய் மாறுங்க. கிறிஸ்துவை விசுவாசித்தீங்க, உண்மையான விசுவாசிகளாய் மாறிட்டீங்க. இப்பொழுது தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நீங்கள் கடந்து சென்று உலகத்தின் சகல ஜனங்களுக்கும் இந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கியுங்கள். எதற்காக? இந்த கிறிஸ்து வந்ததின் நோக்கம் இந்த பாவ உலகத்திலே காணப்படுகிற இந்த பாவ ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாவ உலகத்திலே பிறந்திருக்கிறதான அத்தனை ஜனங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நாமும் கூட அவருடைய சீஷத்துவத்தின் வேலைகளை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே, அவருடைய பிறப்பின் நாளிலே உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறது எதற்கு தெரியுமா? என்ன அழைச்சிருக்கிறார் உங்களை? அடுத்த ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷன் கொடுக்கிறாரு? நீங்க யாரு? சீஷர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் யாரு? சீஷர்களாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தர் சீஷர்களாய் அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அவருடைய சீஷத்துவத்தை அறிந்தவர்களாக இந்த
கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பறைசாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை உலகத்திற்கு நீங்கள் பறைசாற்றும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவனாக இருக்கிறது மாத்திரம் போதாது, நான் இந்த கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிவிக்கிறவனாய் காணப்படும். ஹல்லேலூயா. நான் இந்த கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே அறிவிக்கிறார், உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காணப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காணப்பா. இன்றைக்கு நான் வீட்டுக்கு நான் கடந்து செல்கிறேன். முதலாவது என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போய் என் கிறிஸ்துவை பத்தி நான் அறிவிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வீட்டுல கடந்து சென்று என் மனைவிக்கு என் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க போகிறேன். என்னோட தம்பிக்கு நான் அறிவிப்பேன், என் தங்கச்சிக்கு அறிவிப்பேன், எங்க அப்பாவுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. இந்த கிறிஸ்து பிறந்ததை நோக்கம் உங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை உங்களுடைய தங்கச்சிமார்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறாங்க, எத்தனை தகப்பன்மார்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. முதலாவது நீங்க கடந்து சென்று உங்க குடும்பத்தினரை இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் காரியத்தை குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக் கொள்வோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே படிங்கமாத, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். யார் தேவன்? யார் தேவன்? பரலோகத்தில் இருக்கிறவரே தேவன். ஹல்லேலூயா. யார் பரலோகத்தில் இருக்கிறது? தேவாதி தேவன் மாத்திரமே பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்திலே படைத்த நம்மளை மீண்டும் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படியாக ஒரே ஒருவர் ஒன்று என்று சொன்னால் அது நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்தான் பரலோகத்தின் தேவன். அந்த பரலோகத்தின் தேவனிடத்திலே தான் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் தேவன் யாரு? அவர்தான் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்ததான கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து தான் இந்த பரலோக தேவன். இந்த பரலோக தேவன் மாத்திரம் தான் நம்மள பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியும். அந்த ஒரு பெரிய காரியம் நம்முடைய தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசி மூலமாக இந்த காரியங்கள் என்ன பண்ணது? முன்னறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டது. 22 23 வாசிங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, அதாவது 2021 வருஷங்களுக்கு முன்பாக, 700 வருஷங்களுக்கு முன்பாக. அப்ப நான் எவ்வளவு வருஷம் ஆச்சு இன்னைக்கு கால்குலேட் பண்ணா? 2720 வருஷத்துக்கு மேல. ஹல்லேலூயா. 2720 வருஷங்களுக்கு மேல இப்ப இன்னைக்கு லேட்டா பார்க்கும் பொழுது, அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு முன்பாக பார்த்தோம்னா 700 வருடங்களுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 730 வருஷம் சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 730 வருஷங்களுக்கு முன்பாகவே
இந்த தீர்க்கதரிசிகள் உரைத்தார்களாம். என்ன உரைத்தார்கள்? இப்படிப்பட்டதான ஒரு தேவன் இந்த உலகத்திலே பிறப்பாரு. எப்படி பிறப்பாரு? கன்னியுடைய வயிற்றிலே பிறப்பார். ஹல்லேலூயா. திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுவும் கன்னி பருவத்தில் இருக்கிறவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியுமா? அதனாலதான் ஒரு அடையாளமாக தேவனுடைய அற்புதத்தை இங்கேயும் செய்கிறாரு. கன்னியின் வயிற்றிலே பிறக்கும்படியாய் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவதரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்னியின் வயிற்றிலே பிறந்தாரு. இரண்டாவது காரியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. அவதரித்தவர் யார்? அவர் தேவனானவர். இந்த தேவனானவர் மனுஷர்களுக்குள்ளே எப்படி இருந்தாரு? காணப்பட்டார். இம்மானுவேல் என்றால் என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எப்ப? எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக? 700 வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க தீர்க்கதரிசி. கர்த்தர் நம்மோடு இருந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு குழந்தையாக இந்த பூமியில பிறந்து கர்த்தர் நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணினாரு. மனுஷர்களுக்குள்ளே கடந்து சென்றாரு. பாவிகளை மன்னித்தாரு. அவர்களுக்கு சுகம் பெறும்படியாய் செய்தாரு. இந்த பரலோக தேவன் தான் இந்த கிறிஸ்துவாகிய தேவன். ஹல்லேலூயா. இந்த பரலோக தேவன் தான் இந்த கிறிஸ்துவாகிய தேவன். இந்த கிறிஸ்துவாகிய தேவனிடத்துல தான் நாம் இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அவருடைய பிறந்த நாளை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து வந்திருக்கிறோம். ஏன் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்று மீண்டும் நம்மளை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய நோக்கம், காரணம், எதற்காக இந்த தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை இன்றைக்கு நாம் தெளிவடைந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நானும் இனிமேல் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசி மாத்திரமல்ல, நான் இந்த நாளிலே அவருடைய சீஷனாய் இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சீஷனாய் இருக்க போகிறேன். இந்த நாளிலிருந்து நான் முடிவெடுக்க போகிறேன். இனிமேல் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வது மாத்திரமல்ல, அவருக்காக என்ன பண்ண போறேன்? நான் அறிவிக்க போகிறேன். அநேக இடத்துல போய் இந்த தேவனுடைய அன்பை நான் பறைசாற்ற போகிறேன் என்று சொல்லி நான் கடந்து சென்று உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ 700 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சொல்லுகிறார். படிக்கணுமா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இந்த அடையாளம் என்ன அடையாளம்? இங்கே பாருங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 730 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனம் இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்தில் பிறப்பார் என்பதற்கு 730 வருஷங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டது. இந்த கிறிஸ்துவை தான் இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்திலே பார்த்தோம். அவர் கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று சொல்லி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி
வேதத்திலான தீர்க்க தரிசன வசனம் எழுதியிருந்தது என்று சொன்னதான இந்த தீர்க்க தரிசன வசனம் தான் 730 வருடங்களுக்கு முன்பாக நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென். எவ்வளவு பெரிய அதிசயத்தின் தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். எவ்வளவு வல்லமை மிகுந்த தேவனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இந்த வல்லமை மிகுந்த தேவனுக்குரிய மனுஷர்களாய் நாம் வாழ்கிறோமா? வாழணும். ஹல்லேலூயா. நான் வாழணும். இவ்வளவு நாள் நான் இந்த உலகத்திற்காய் நான் வாழ்ந்து விட்டேன். இனிமேல் நான் கிறிஸ்துவுக்காய் வாழ போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? சொல்றவங்க எல்லாம் நான் கிறிஸ்துவுக்காய் இனிமேல் வாழுவேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்கி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் பெருசா, இன்னும் பெரிதா கர்த்தர் எப்படியே ஆசீர்வதிப்பாரா? இந்த நாளிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை மாற்றுவாராக. ஆமென். அடுத்தபடியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. எப்படியா? என் ஜெபம் தேவனிடத்திலே கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? நான் யாருக்குள்ள இருக்கணும்? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். யார் உங்களிலும்? யார் உங்களிலும்? கிறிஸ்துவாகிய தேவனுக்குள்ளே எப்படி இருக்கணும்? நாம் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்று கிறிஸ்து சொல்லுகிறாரு. எப்படி இருக்கணும்? கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறவராக இருக்க வேண்டும். எப்ப ஜீவிப்பாரு? நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கும் பொழுதுதான் கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்க முடியும். ஆமென். நான் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் ஜீவித்து நான் இந்த உலகத்துக்குரிய மனுஷர்களை போல நான் காணப்படுவேன் என்று சொன்னால் கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்க முடியுமா? எனக்குள்ளே கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவுடைய அடையாளங்களுடையவனாய் இருக்க வேண்டும். என்னிலே கிறிஸ்துவின் வாசம் வீச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவின் வாசம் வீசுகிறதா? ஒரு சிலரெல்லாம் பார்த்தோம்னா வேற வாசம் வீசுது. அவங்க மேல மனுஷர் வாசம் அல்ல, வேறு விதமான வாசங்கள் எல்லாம் வீச ஆரம்பிக்குது. அன்பு தேவ ஜனமாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து உங்களிலும் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செபிக்கப்படுகிறதான உங்களுடைய வேண்டுதல்கள், நீங்கள் கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் கிறிஸ்து என்ன பண்ணுவாரா? அவர் நிறைவேற்றி தருவாராம். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றி தருவேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். எப்ப என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவியை நம்ம பார்த்தோம், இந்த திமிர்வாதக்காரனை பார்த்தோம், குஷ்டரோகியை பார்த்தோம். அங்கே நாம் கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே கிறிஸ்து இருந்தாரு. அவன் வந்து வேகமாய் வந்து சொல்லுறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். கேட்ட அடுத்த நொடியே சொன்னாரு, எனக்கு சித்தம் என்று நீ சுத்தமாக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அங்கே கிறிஸ்து இருந்தாரு. உடைய வார்த்தைகள் உடனடியாய் கேட்கப்பட்டது. இப்போ தேவன் நம்மிடத்துல சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இந்த கிறிஸ்துவானவர் ஜீவன் பண்ண கொண்டிருக்கிறாரா? நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஹல்லேலூயா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு பிசாசானவன் என்ன பண்ண மாட்டான்ல, இவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டான். அநேக துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பான், வேதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். இத்தனை வருஷ காலமாய் என் புருஷன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், என்ன ஒரு வார்த்தை கூட என்ன இப்படியான காரியத்தை குறித்து பேசினதே கிடையாது. ஆனா இப்படி மாறிட்டாரு, என்ன அடிக்கிறாரு, பெருமாய் பேசுறாரு. இப்படியான காரியங்கள் எல்லாம் மாறினா உங்களை கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு வேறு விதமாய் பிரிக்கும்படியா
பிடிக்கும்படியாய் சத்ரு பலவிதமான ஆயுதங்களை கையாளலாம். ஆனா நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அநேக விதமான கடன் பிரச்சனைகளை கொடுத்து நாம் கிறிஸ்துவுடைய அன்பை பிரிக்கும்படியாய் சத்ரு கிரியை செய்யலாம். ஆனாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே நான் கிறிஸ்துவிடத்திலே கேட்கக்கூடியதான எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு எக்ஸாம்பிளாய் நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு படவிலே இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கடந்து போகிறாங்க. அந்த கடல் போகிற வேளைகளிலே பெரிய விதமான அலைகள் உருவாகிட்டு இயேசு கிறிஸ்து அந்த படவிலே தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அங்க ஒரு பெரிய அலைகள் உருவாகிட்டு அந்த போய் அலை அடிக்குது, கப்பல் முழுக போற போல கடந்து போகிறது. அந்த வேளையில சீஷர்கள் தான், இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் தான். ஆனாலும் அவர்களும் பயந்தார்கள். பயந்து போய் கிறிஸ்துவை எழுப்புறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எழுந்துரும், நம்ம என்ன பண்ண போகிறோம்? மடிந்து போகிறோம்ன்றாங்க. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அந்த கப்பல், அந்த போட்டுக்குள்ளதான் அவரும் இருக்கிறாரு. ஆனா அந்த மனுஷர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையா? நம்மளோட எத்தனை பேரு நம்ம கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்து நமக்குள்ள இருந்து கொண்டு கூட நம்ம எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ல போகிறோம்? இப்படிப்பட்டவனா ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்டதான துன்பம் வந்திருக்கிறது, உனக்கு கவலை இல்லையாப்பா? நான் மரிக்க போகிறேனே, உனக்கு கவலை இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு வேதனை எனக்கு வந்துருச்சே, உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி எத்தனை பேர் கிறிஸ்துவிடத்தில் இப்படியான வார்த்தைகளை கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, அவர் எழுந்த உடனே அவர் என்ன பண்ணினாரு? ஆற்றையும் கடலையும் அதட்டினார். அப்பா விசுவாசிகளே என்று சொன்னார். ஏன்? இவர்கள் கிறிஸ்து என்னுடைய கப்பல்ல, என்னுடைய போட்டுல அவரு இருக்கிறாரு. அவர் இருக்கும் பொழுது என்னுடைய படகு கவுளுமா? முடியாது. இவர் தேவாதி தேவன் எனக்குள்ள இருக்கும் பொழுது என் வாழ்க்கை இப்படியான காரியங்கள் மாறிவிடுமா? அவன் லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவனை உயிரோடு எழுப்பினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ மகத்துவமான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மரித்து போனாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்னுடைய கிறிஸ்துவாகிய தேவன். அந்த கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கும்படியாய் ஒரு மனுஷர்களாய் வாழணும்னா, அப்ப வாழ்ந்தா மட்டும்தான் நாம் செபிக்கப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 15 5-6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஹல்லேலூயா. அவர் திராட்சை செடியா இருக்கிறாரு, அதுல இருக்கிறதான கொடிகளாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னோட வாழ்க்கையிலே கனியற்ற வாழ்க்கை ஏன் உருவாகிறது? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கனியற்ற தன்மை? ஏன் நான் அநேகருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியல? நான் ஏன் இன்னும் விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் நான் செயல்படவில்லையே? என் கிறிஸ்துவை பற்றி நான் ஒருவருக்கும் அறிவித்ததில்லையே? ஏன் கனி கொடுக்க முடியல? என்னிலே கிறிஸ்து நிலைக்கல. ஹல்லேலூயா. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஹல்லேலூயா. அப்போ திராட்சை செடியில இருக்கிற கொடி என்ன பண்ணும்? அது பூ பூக்கும், காய் காய்க்கும், அது கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கூட இந்த கிறிஸ்துவாகிய செடியின் திராட்சை செடியிலே நாம் கொடிகளாய் இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் அனைவரையும் கனிதரும் திராட்சை கொடிகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிங்க, அவருக்காய் நீங்கள் உழைங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இந்த உலகத்தின் வேலைகளுக்காய் கடந்து சென்று வேலை செய்யறான். காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் வேலை செய்துவிட்டு அவன் திரும்பி வரும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அதற்குரிய கூலியை கொடுக்கிறான்னு சொன்னா
இந்த தேவனுக்காய் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா இந்த தேவன் உங்களுக்கு அதற்குரிய ஆசீர்வாதத்தை தராமல் இருப்பாரா? ஒரு அற்ப மனுஷன் செய்யற காரியமே இப்படியான காரியம் செய்யறானா இந்த தேவன் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? நன்மை செய்யாமல் இருப்பாரா? நீங்கள் அவருடைய கொடியில, அவருடைய திராட்சை செடியில கொடிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கனி தரும் திராட்சை செடி தேவன். இந்த கனி தரும் திராட்சை செடியிலே இந்த கொடிகளாய் நம்ம நிலைத்திருக்கும் போது மாத்திரம்தான் நாம நாள கனி தர முடியும். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா, உமக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நான் உமக்குள்ளே இன்னும் நெருங்கி நான் ஜீவிப்பேன்ப்பா. நான் உமக்காய் நான் வாழுவேன் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? அவருக்குள்ளே நிலைத்திருக்க, அவருக்குள்ளே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றவராய் இருக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். எரேமியா 17 வாசிக்குமா டைம்ல? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் மாற்றிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு சத்தமா வாசிங்க அந்த வசனத்தை. இன்னும் சத்தமா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷர் மீது நம்பிக்கை, மனுஷர்கள் மீது நம்பிக்கை. இவன் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு பெரியதாய் மாற்ற முடியும். இவன் ஒரு பெரிய மந்திரியா இருக்கிறார். இவர் கூட நான் போயிட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ணலாம்? நாளைக்கு மந்திரியாகலாம். மந்திரியாகனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணலாம்? செழிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் மனுஷர் மீது நம்பிக்கை வைத்து கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் இந்த மனுஷர்கள் மீது நம்பிக்கை வைத்து கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணுவீங்க? சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறாரு. இங்கே 7ஆம் வசனத்திலே கீழ் படிக்குமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கரங்களை தூக்கி ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் பெருசா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்ம எல்லாம் கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இந்த கர்த்தர் மீது இருக்கிறதான நம்பிக்கை இன்னும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்திரப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவன் மீது இன்னும் நம்பிக்கையும் ஆழத்திலே வாங்க கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் கூட உள்ளே ஜீவிக்கும்படியாய் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை நடத்துங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கணும், நீங்களும் கர்த்தருக்குள்ளே ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கணும். ஆனா நான் இயேசுவே நான் கண்டுக்க மாட்டேன், என் உலகத்தின் காரியங்களை நான் பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்பேன் என்று சொன்னேன்னா தேவன் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க முடியாது. தேவன் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னா அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். நீங்க போகிற இடங்கள் எல்லாம் வெற்றியும் சமாதானமுமாய் இருக்கும். ஆமென். தேவ பிள்ளைகளே, உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு மனுஷர் மீது நம்பிக்கை வைத்து நீங்க ஓடுறது எல்லாத்தையும் இந்த நாளில் விட்டுடுங்க. இனிமே நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மீது மாத்திரம் இருக்கட்டும். உங்களோட துன்பத்தை, உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சிட்டு உலகத்துக்கு பின்னாடி போக வேண்டாம். இந்த உலகம் நம்மளுக்கு சாபத்தை தான் கொடுக்கும். இந்த உலகம் நம்மளை கொண்டு போய் குடியில தான் தள்ளும். பாவிகளாய் தான் மாற்ற முடியுமே ஒழிய நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாது. நம்மளை பரலோகத்துக்குரிய ஒரு மனுஷர்களாய் மாற்ற முடியாது. அதனால தேவனிடத்தில்
எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்க. இந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளிலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே பிறக்கும்படியாக, உங்களுடைய குடும்பங்களிலே பிறக்கும்படியாக இந்த கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்த உள்ளவராய் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் கடைசியாக வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொண்டவர்கள் வேகமா படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, பிதா தேவனாகிய கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகளை கர்த்தர் செய்து தருவேன் என்று நம்மளுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்ப செய்வது தருவாரு? இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு இருக்கணும். அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நான் கேட்கிறவைகள் என்ன பண்ணப்படும்? பதிலளிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டர் போட்டோம்னா என்ன பண்ணும்? இந்த அட்ரஸ் போய் சேருமா? நான் உள்ள லெட்டர்லாம் எழுதிட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதாம கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டேன்னா எங்க போய் சேராது? எங்கேயுமே போய் சேராது. இதுதான் இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் இருக்கிறது. காரணம் என்ன? we are not addressing our God. நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்திலே அட்ரஸ் பண்றது கிடையாது. ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ளே இல்ல. என்னோட தேவைக்காய் மாத்திரம் கிறிஸ்துவை கும்பிடுவது, என்னோட தேவைக்காய் மாத்திரம் கிறிஸ்துவிடத்துல வருவது, அதுக்கு அப்புறமா அப்பா எல்லாம் முடியாதுப்பா, நானெல்லாம் கர்த்தர்னா எப்படிப்பா கிறிஸ்துவுக்குள்ள நினைத்திருப்பாரு? எப்படி உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வர போகிற? இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து சென்றிருக்கிறார், மீண்டும் வர போகிறாரு. அப்போ நம்ம எல்லாம் மறுரூபப்பட்டு கிறிஸ்துவிடத்திலே கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமாய் இருக்கிறது. அதனாலதான் இந்த கிறிஸ்துவுடைய வேலை இன்னும் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அநேகரே நாம் கிறிஸ்துவுடைய நாமத்தை கொண்டு அழைத்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வர போகிறாரு. நாம் பரலோகத்துக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். வாங்க நீங்களும் பரலோகத்துக்கு கடந்து செல்லலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு நண்பன் ஒரு தியேட்டர்ல ஒரு படம் பார்க்க போறான், இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போறான், இல்ல ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல பிரியாணி போடுறாங்க சாப்பிட போறான்னு உடனே சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்னுடைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவான், மாதிரி நான் கடமை போகிறேன், சரியா வாடா நம்ம போலாம், அவனை கூப்பிட்டுக்கோ, இவனை கூப்பிட்டுக்கோ, அவனை கூப்பிட்டுக்கோ, எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, போலாம். நம்ம எங்க போலாம்? நல்ல பிரியாணி சாப்பிட போறோம். அதோட பெரிய காரியம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் கடந்து போகிறேன். நீங்க எல்லாரும் வாங்கப்பா போலாம் கர்த்தர்கிட்டன்னு சொல்லிதான் நீங்க அநேகர்கிட்ட இந்த கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக இந்த கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த கிறிஸ்து பிறந்ததின் நோக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் தெளிவாய் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். இந்த கிறிஸ்துடைய அன்பு, இந்த கிறிஸ்துடைய காரியங்களை நீங்க அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்க அநேகருக்கு பிரசங்கிக்க. இந்த கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை மன்னிக்க வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தை மன்னிக்க வந்தார். இரண்டாவது காரியம் பாவத்தின் மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக இருந்தார். ஹல்லேலூயா. பாவம் செய்து கொண்டிருந்த மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். மூன்றாவது காரியம் இம்மானுவேலாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாய் வந்தாரு, நம்மோடு இருக்கிறாரு, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இன்றைக்கும் நம்மளோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். இடத்துல நம்ம அறிக்கையிடுவோமா? உடைய வழங்கால் படிடுவோம். ஏசப்பா நீர் என்னிலே நினைத்திருக்க ஆண்டவரே, ஏசப்பா நீர் என்னிலே நினைத்திருக்கணும் ஆண்டவரே, நான் உண்மையிலே நினைத்திருக்கணும். கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. என் தேவனே நீர் எனக்கு கிருபை பாராட்டுங்க. என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படி கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்யுங்க.
இந்த நாளில் மிகவும் தெளிவாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. இயேசுவை விட நேரமாய் ஒரு சிறு குழந்தைக்கு சொல்வது போல என் தேவனாகிய கர்த்தர் அநேக உதாரணங்களை கொடுத்து எங்களை கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து நாங்களுடைய அடரை சீஷர்களாய் நாங்கள் கடந்து சென்று அநேகரை பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்றும்படி என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை மாற்றுங்க. என் கிறிஸ்துவாகிய தேவன் எங்கள் உள்ளத்திலே பிறந்து எங்கள் குடும்பத்திலே பிறந்து நாங்கள் உங்களை போல காணப்படும்படியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வேண்டமாயோடு பேசின தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரப்பா. உடைய கிருபைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருப்பதாக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உம்முடைய பிறந்த நாளில் இந்த பண்டிகை நாளிலே இயேசுவே நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உடைய கிருபையும் சமாதானமும் உடைய ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகளோடு கூட இந்த நாளில் இருந்து இயேசு கிறிஸ்துவோட வரவே நாள் மட்டும் தேவனின் காத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுகிறாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்க போகிறோம். இப்ப நம்மின் பரிசுத்த பரலோகத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிறந்த நாளை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடும்படியாக என் தேவனை துதித்து நாங்கள் கடிகூறும்படி இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்களில் இருந்து கர்த்தர் கண்டு கொடுத்திருக்கிறது காணிக்கைகளை என் தேவனை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த கரங்கள் இன்னுமாய் ஆண்டவரே தேவனிடத்தில் அதிகம் கொடுக்க என் தேவனுடைய கரங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதம் நர்மபடி கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய நாமத்துல ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மர்மநலத்தினாலே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடையமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் தேவன் தாமே உங்களை காத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அனைவருமாய் சேர்ந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அந்த செய்த சகல பாவங்களை. ஆமென் ஆமென். Christmas time today. Christmas time today. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாரும் கடந்து செல்ல வேண்டாம். உங்களுக்கு